Hi friends, வாங்க நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா வெண்ணெய் புட்டு தான் செய்ய போறோம். திடீர்னு ஒரு வெண்ணெய் புட்டு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து கடலை பயிர் வேக வைக்கிறதுக்கு திட்டமா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம அடுப்புல வச்சு கடலை பயிரை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை பயிரை வந்து நான் எனக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஊறின கடலை பயிரை நம்ம அப்படியே போட்டுடலாம். கடலை பயிரை வந்து கழுவியே ஊற வச்சிருங்க, அப்படியே போட்டுடலாம். கடலை பயிர் வந்து வேகட்டும். நம்ம இப்போ மூடி போட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி. இப்போ வந்து நம்ம கடலை பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கொட்டைக்காஞ்சை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ளே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கடலை பயிர் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து 1.25 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்குவோம். இப்போ மாவை வந்து கரைச்சிட்டோம், ஊற்றிக்கலாம் கொதிக்கிற தண்ணியில். நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, கட்டி கட்டி ஆகிடும். நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கலரணும். பாருங்கள், நல்லா வந்து கட்டி ஆக்கிட்டு இருக்கு. நம்ம கையை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கிறோம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் மாவு வெந்து வருது. மாவு வந்து முக்காப்பாக தான் வெந்துச்சு. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுக்கிற வெல்லத்தை திசிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வந்து அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சோன்னா நம்ம இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். திருவி வச்சு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் வேணால் சேர்த்துக்குங்க. அப்பத்தி வெண்ணெய் புட்டுலாம் வந்து ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க. நான் அதே மாதிரியே செய்கிறேன். என்ன ஒன்று, நம்ம ரெடிமேட் மாவு போட்டு செய்கிறோம், அது ரெடியாக செய்கிறோம். இருக்குது, அதனால் அது ரெடியாக செய்கிறோம். இப்போ வெண்ணெய் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்கி நம்ம கொட்டைக்காஞ்சியில் ஊற்றிக்குவோம். கொட்டைக்காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கும் அடியில். அப்படியே மெதுவாக எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அழகுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். இப்படி தான் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள வெண்ணெய் புட்டு வாங்கினோம்னா இப்படி தான் கிடைக்கும். வெண்ணெய் புட்டு கொட்டைக்காஞ்சியில் இந்த மாதிரி தேங்காய் பூலாம் போட்டு கொடுப்பாங்க. இதில் வந்து ஸ்பூன்லாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வராது. விரலாலேயே எடுத்து சாப்பிடணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், தனி டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதிரடியாக நம்ம வந்து வெண்ணெய் புட்டு வந்து சாப்பிட்ணுன்னு நினச்ச வெண்ணெய் புட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே வந்து அரிசி ஊற வச்சு காய வச்சு அதை வந்து மிக்சியில் விட்டு நம்ம நொரன்னு அரைச்சி சலித்து செய்கிற வெண்ணெய் புட்டு இதோட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு செய்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வெண்ணெய் புட்டு வந்து கொட்டைக்காஞ்சியில் வந்து இப்போ நம்ம சுட சுட ஊற்றிருக்கோம். ஆறிடுச்சுன்னா அடி கவுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து இட்லி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். கொட்டைக்காஞ்சியில் வெண்ணெய் புட்டு சாப்பிடுறது அது நம்ம ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி அதிரடி வெண்ணெய் புட்டு யார் வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம்.